பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். அர்ஜுனன் பகவான்கிட்ட சரணடைஞ்சு தன்னுடைய வருத்தம் சோகம் தீர உபாயம் சொல்லுங்க, ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதற்கு ஆத்ம தத்துவத்தை இறைவன் உபதேசிக்கிறார். 30 ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம தத்துவம் இருக்குது. 30வது ஸ்லோகத்துக்கு மேலே சொதர்மமும் விளக்கப்படுது. இந்த அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவ உபதேசம் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு சாங்கிய யோகம்னு சொல்கிறாங்க. சஞ்சயன் சொல்கிறாரு, இரக்கம் நிறைந்து கண்ணில் நீரோட கலங்கிய கண்ணோட துக்கப்படும் அர்ஜுனன்கிட்ட இறைவன் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா, தகாத சமயத்தில் இந்த ஆசை, இந்த மோகம்னு சொல்கிறாங்களே, எந்த காரணத்தால் ஒன்று சேருது? இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாத ஒன்று. சொர்க்கத்தை தடுக்கிறது, புகழை இல்லாமல் பண்ணிடும். இந்த ஸ்லோகத்தில் இதம் கச்மலம் என்ற வார்த்தை வருது. இது அர்ஜுனனுக்கு மோகத்தால் ஏற்பட்ட கோழைத்தனத்தை குறிப்பிடுது. கோழைத்தனமும் சோகமும் போர்க்களத்தில் காணப்படுறது வீரனுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமே கிடையாது. அர்ஜுனா, அது அலியுடைய தன்மையை மாறி, ஒரு மனிதனுக்கு வீரம்தான் முக்கியம். அலி மாதிரி ஆகிடக்கூடாது, அது பொருத்தமில்லை. எதிரிகளை வாட்டுபவனே, இந்த இழிந்த உள்ளத்தில் தளர்ச்சியை விடுத்து போருக்கு எழுந்து நில் அப்படின்னு சொல்கிறார். போருக்கு தயாராகிடு, ஆண்மை இழந்து பேதை போல நடந்துக்காத, அப்படி நடந்துக்கிட்டால் அது அழியாயிடும். அர்ஜுனனுடைய தோல்கின்ற அந்த வீரத்தை தூக்கி நிறுத்தவே பகவான் அலிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். கோழைக்குரிய பலவீனம் வீரனுக்கு வரக்கூடாது. பகைவரை தொலைக்கிறவங்க தான் குறிப்பாக போர்க்களத்தில் எவ்வாறு அம்புகளால் தனது பாட்டனார் பீஷ்மரையும் ஆச்சாரிய துரோணியும் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு ரொம்பவும் அர்ஜுனன் யோசிக்கிறான். வித்தையை கற்றுக் கொடுத்தவங்களையே வீழ்த்துறதுக்கு எப்படி மனசு வரும்? வணக்கத்துக்குரிய பெரியவங்களை அழித்து போட்டு அவதூறாகணுமே, கெட்ட பேர் கிடைக்குமே அப்படின்னு திரும்பவும் அந்த சுத்தமான வீரன் பயப்படுறான். இந்த மேன்மை பொருந்திய பெரியோரை கொல்வதை விட இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்றது கூட உயர்ந்தது தான். ஏன்னா ஆச்சாரிகளை கொன்றாலும் இந்த உலகத்தில் ரத்தம் கலந்த செல்வம், காமிய வஸ்துக்கள், இந்த வழியில் போகங்களை தான் அனுபவிக்க போகிறோம். போரில் வெற்றி நமக்கா அவங்களுக்கா தெரியல. எவரை ஜெயித்த பிறகும் எவரை கொன்ற பிறகும் உயிர் வாழ விரும்பலையோ அந்த திருதராஷ்டிர குமாரர்களே நமக்கு முன்னாடி நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்க. கோழைத்தனம் என்கிற ஒரு சிறுமையான செயல் இழந்த நான் அறநெறியை அறிய பெறுவது எப்படின்னு தெரியல. மயங்கி இருக்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். எனக்கு உயர்வு தரக்கூடிய சாதனை எதுங்கிறத சொல்லுங்கள், நான் உங்கள் சீடன், உங்கள்கிட்ட தஞ்சம் அடைகிறேன், உபதேசிங்க அப்படின்னு பணிவாக அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். கார்பண்ய தோஷத்தால் கெட்டுப்போன சுபாவத்தை உடையவன் பகவானுடைய தத்துவம் அறிந்து அவற்றை அடைய முயல் தான் மனித வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள். அந்த குறிக்கோளை மறந்து உலக சுகபோகங்களில் தன் வாழ்க்கையை வீணடிக்கும் முட்டாள் அறிவியல் என்ன சொல்கிறாங்க, கிருப்பணன்னு சொல்கிறது உண்டு. போகத்திலையும் செல்வத்திலையும் ஈடுபட்டவருக்கும் கிருபணந்தான். அர்ஜுனன் மகாவீரன். கருணையுடைய கூடிய ஒரு கோழைத்தனம் அவன் இயல்பை பாதிச்சிருக்கு. பூ உலகத்தில் எதிரிகளற்ற தனதானியங்கள் நிறைந்த அரசாட்சியையும் தேவர்களுக்கு அதிபதியாக இருப்பதையும் அடைஞ்சால் கூட எது என்னுடைய புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை தருமோ அது எப்படி துடைக்கணுமோ தெரியல அப்படின்றான். சஞ்சயன் சொல்கிறான், அரசே, உறக்கத்தை வென்ற அர்ஜுனனுக்கு தூக்கங்கிறது தேவைப்படும் போது தூங்குகிறாள்.
கிருஷ்ண பரமாத்மாவை இவ்வாறு கூறிவிட்டு போர் புரியேன் என்று பேசாத இருக்கான். போர் புரிய மாட்டேன்னு சொல்கிறேன். சரித்திரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நெப்போலியன் குதிரையிலேயே தூங்குவார். ஏன்னா ரெண்டாவது சொல்லுவாங்க, நல்ல விஷயமா இருந்தால் சொல்ல தேவையில்லை, ஏதாவது பேட் நியூஸ் தான் சொல்லுங்கள், நான் உடனே வந்து அட்டாக் வரேன்ட்டு. அந்த அளவுக்கு கர்ம வீரர்களாக இருக்கிறவங்களால தான் உலகத்தில் சாதிக்க முடிஞ்சிருக்கு. விரும்பிய அளவுக்கு விரும்புகிற போது மட்டும் தூங்குறவனுக்கு அவனுக்கு வந்து என்ன பேர், தூக்கத்தை வென்றவன்னு சொல்கிறாங்க. அதுதான் அர்ஜுனனுக்கு அந்த வார்த்தை வருது. தூக்கத்தை யார் விடுறானோ அவன் தான் ஞானி. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நல்ல படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். அப்படி ஒரு பழைய அருமையான பாட்டு. என்ன மடிமடி கொண்டொழுகும் பேதைத்தன் குடிமடியும் தன்னினும் முந்துன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார். சோம்பலோடு இருக்கிறவனுடைய கொடுத்தனம் அவனுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடும் அப்படின்வார். ஆக இந்த தூக்கத்தை விடுறதுங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த நிலைமை. எல்லாராலையும் தூக்கத்தை விட முடியாது. சில பேர் சொல்லுவாங்க காலையில் 11 மணிக்கு தான் பொழுது விடிஞ்சுன்னுவாங்க. பொதுவாக ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான செயல். சரி, பரதக்குல தோன்றலே திருதராஷ்டிரே ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து 2 படைக்கு நடுப்புற துயரப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நீ துக்கப்பட தகாத மனிதர்களின் பொருட்டு வந்திருக்கிறாய். ஆனால் உயிர் போனவர்களுக்காகவும் உயிர் போகாதவர்களுக்காகவும் பண்டிதர்கள் வருந்துவதில்லை. செத்தவனை பற்றியும் கவலைப்படுறதில்ல, சாகாதவனை பற்றி கவலைப்படுறது, அதான் பண்டிதன். யார் இயற்கையில் நடைமுறையை முழுமையாக அறிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் பண்டிதன். உடலுக்கு உயிருக்குள்ள தொடர்பு ஒரு நாள் அருந்து போகும். அதை அறிஞ்சும் ஒருத்தன் வருத்தப்படுறான்னா அவன் அறிஞனே கிடையாது, அவன் ஞானி கிடையாது. அர்ஜுனோட ஞானமும் இருக்குது, அஞ்ஞானமும் இருக்குது. இது ஒரு முரண்பாடான விஷயம். எண்ணமும் சொல்லும் செயலும் வெவ்வேறு மனித ஆற்றல் சிதறண்டு போயிடும். சிந்தனையும் செயலும் ஒன்றா இருக்கும்போது தான் வெற்றியை நம்ம கொண்டாட முடியும்.